ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழ் எடிசன். வெல்கம் டு ஸ்டாக் மார்க்கெட் கிளாஸஸ் தமிழ் எடிசன். நம்மளுடைய யூடியூப் சேனல்ல பார்த்தீங்கன்னா தினந்தோறும் ட்ரேடிங் கோர்சஸை ஃப்ரீ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான கோர்ஸுங்க. நீங்க காசு கொடுத்து பார்த்தாலும் இந்த மாதிரியான டீடைல்டு கோர்சஸ் வந்து உங்களுக்கு கிடைக்காது. நேற்று ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். நம்ம நண்பர் சொல்லியிருந்தாரு, ரொம்ப ஒரு ஸ்டோரி மாதிரி இருக்கு, கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாரு. இப்போ அவருக்காக அந்த வீடியோ டெலிட் பண்ணிட்டு இது வந்து செகண்ட் வெர்ஷன் ஆஃப் திஸ் வீடியோ அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் சப்போர்ட் பண்றேன். லேர்ன் பண்ணிக்க மட்டும் பாருங்க. தமிழ்ல இந்த மாதிரியான கோர்சஸ் எங்கேயுமே கிடைக்காத ஞாபகத்தில் வச்சுட்டு சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆல்ரெடி ஒரு 4 சாப்டர்ஸ் கிட்ட நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த 4 சாப்டர்ஸ்ல பேஷன்ஸ்னா என்ன, ஷேர் மார்க்கெட்ல அதை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தோம். கூடவே ஷேர் மார்க்கெட்னா என்ன, அதோடைய கான்செப்ட் என்ன, த ரியல் வேல்யூ, உங்க கையில இருக்கிற பணத்துடைய உண்மையான மதிப்பு எப்போ வெளிப்படும் அப்படிங்கிற எல்லாத்தையும் நம்ம ப்ரீவியஸ் சாப்டர்ல டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். காம்பவுண்டிங் எஃபெக்ட்டை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இந்த வீடியோல காம்பவுண்டிங் எஃபெக்ட்னா என்ன, எஸ்ஐபி எப்படி வேலை செய்யுது, எஸ்ஐபியில் சொல்லப்படுற 843 ரூலை நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம், எஸ்ஐபிக்கும் லம்சம்க்கும் என்ன டிஃபரன்ஸ், லாங் டேர்ம்ல காம்பவுண்டிங் எஃபெக்ட் ரெண்டுலையும் எப்படி மாறுபடுது அப்படின்ற எல்லாத்தையும் இந்த ஒரு வீடியோல நம்ம ஸ்கிரிப்டா பார்க்க போறோம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ, ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம காம்பவுண்டிங் எஃபெக்ட்டை பத்தி தான் பார்க்க போறோம். இதோடைய தமிழ் பெயர் யாருக்காவது தெரியும் அப்படின்னா நான் காம்பவுண்டிங் எஃபெக்ட்னு இங்கிலீஷ்ல எழுதுறதுக்குள்ள கீழே போய் கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணிட்டீங்களா? ஓகே. இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், த காம்பவுண்டிங் எஃபெக்ட் உடைய தமிழ் கூட்டு விளைவு. நிறைய பேர் வந்து காம்பவுண்டிங் எஃபெக்ட்னா ஒரு பெரிய விஷயம், ரொம்ப மேஜிக்கான விஷயம், நமக்குள்ள அது வராது அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் இருக்கிறதுலயே உலகத்திலே காமனான ஒரு விஷயம் காம்பவுண்டிங் எஃபெக்ட். ஒரு பையனை பார்த்துருக்கீங்களா, ஒரு கை குழந்தைய, ஒரு 3 மாச குழந்தை கை கடக்கமா இருக்கும். ஆனா ஒரு 30 வயசு ஆள் எவ்வளவு பெருசா இருப்பாங்க, ஒரே நாள்ல மாற மாட்டாங்க. அவங்களுடைய பாடி க்ரோத் டெய்லியும் 1%, 2%, 5% இந்த மாதிரி தான் அவருடைய சேஞ்சஸ் வந்து மாறிட்டே இருக்கும். பட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் ஒரு சின்ன குழந்தைக்கும் 30 வயசு ஆளுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்குங்களா, அதுதான் காம்பவுண்டிங் எஃபெக்ட். இப்போ இதுதான் கூட்டு விளைவு. இந்த கூட்டு விளைவுன்னு பார்க்கும்போது, இப்போ 100 ரூபாய் ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்றீங்க, அதுக்கு 10% வட்டி கிடைக்குது அப்படின்னா அந்த அமௌண்ட் 100 ரூபாய் வந்து 110 மாறிடும். செகண்ட் டைம் 110 இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுடைய கேபிட்டல் 121 மாறிடும். அதே எப்படி தடவை 10% வரும்போது 10 ரூபாயா வந்துச்சு, ரெண்டாவது டைம் 10 ரூபாயா வந்துச்சுன்னா 20 தானே வரணும், அதாவது 120 தானே மாறணும். எப்படி 121 வந்துச்சு அப்படின்னா அதுதான் காம்பவுண்டிங் எஃபெக்ட். ஸோ இந்த இடத்துல முதல்ல 100 ரூபாய்க்கு 10% கிடைச்ச இடத்துல கடைசி உங்களுக்கு கிடைச்சது இல்லைங்களா, 10%க்கு 10 ரூபாய் ரிட்டர்ன்ஸு. அந்த 10 ரூபாய்க்கு 10% 1 ரூபாய் வருமா, அந்த 1 ரூபாயும் சேர்த்து தான் உங்களுக்கு 121 ரூபாயா அது மாறி இருக்கும். ஸோ இதுதான் கூட்டு விளைவு. இந்த கூட்டு விளைவை வாரன் பஃபெட் என்ன சொல்லுவார்னா த ஸ்னோபால் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாரு. இப்போ ஒரு மிகப்பெரிய பனிமலை இருக்குன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ஜெய்ஜாண்டிக்கான ஒரு மிகப்பெரிய பனிமலை. அங்க மேல உயரத்துல இருந்து ஒரு 10 இன்ச்ல ஒரு ஸ்னோபாலை நம்ம உருட்டி விடுறோன்னு வச்சுக்கோங்க. அந்த ஸ்னோபால் கொஞ்சம் கொஞ்சமா உருள கீழே இருக்கிற அந்த பனியெல்லாம் ஒட்டி 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 ஒரு மிகப்பெரிய ஒரு பாலா மாறிடும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஜெய்ஜாண்டிக்கா போயிட்டே இருக்கும். ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் எவ்வளவு பனி அதுல சேருதோ சேர சேர அதோடைய கெப்பாசிட்டியும் வால்யூமும் பார்த்தீங்கன்னா அதிகமாயிட்டே போகும், அதோடைய சைஸ் அதிகமாயிரும். ஸோ இதனால ஏற்படக்கூடிய விளைவு தான் இந்த ஜெயிண்டான ஸ்னோபால். 10 இன்ச் ஸ்னோபாலால ஒரு சைக்கிளோ கூட நசுக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஆனா அந்த ஜெய்ஜாண்டிக்கான ஸ்னோபால் நினைச்சா ஒரு காரையே நொறுக்க முடியும். ஸோ அதுதான் காம்பவுண்டிங் எஃபெக்ட் உடைய மேஜிக். இதனாலதான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் காம்பவுண்டிங் எஃபெக்டை 8th wonder ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ரொம்ப அதிசயமான ஒரு விஷயம். இன்னும் ரொம்ப சிம்பிளா மணி மேட்டர்ல நான் சொல்றேங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி சொல்றேன். ராகுல் அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இருக்கான். அவன் வந்து ஒரு காலேஜ்ல பிபிஏ வந்து படிக்கிறான்னு வச்சுக்கோங்க. அவனுக்கு கிடைச்ச நாலேஜை வச்சு காலேஜோடைய 3rd இயர் முடிஞ்ச உடனே ஒரு 10,000 ரூபாய் அமௌண்ட்டை ரெடி பண்ணி மாதம் 2% ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிற மாதிரி ட்ரேடு பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்றான். இது அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லும்போது அவன் எல்லாருமே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. 10,000 வச்சுட்டு மாசத்துக்கு 2%? எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் 10% பண்றாரு. இன்னொருத்த சொல்லுவான், எனக்கு தெரிஞ்ச அண்ணன் ஒரே நாள்ல ஆப்ஷன் ட்ரேடிங்ல 50% பண்றாரு அப்படின்ட்டு. பட் ராகுல் இதெல்லாமே எதுவுமே கேட்காம எனக்கு 2% போதும் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாங்க. நான் 10,000 ரூபாய் வச்சு மாதம் 2% ரிட்டர்ன்ஸ் எடுக்க போறேன். ஆனா ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் அது கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்கும் அப்படின்னு கேட்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் கேட்கறாங்க, இதெல்லாம் என்னால நம்ப முடியாதுப்பா, எப்படி 2%னா 10,000க்கு மாசம்லாம் சேர்ந்து 200 தான் வருது, நீ எப்படி இப்போ ஒரு பெரிய அமௌண்ட்டை சேர்ப்ப அப்படின்னு கேட்கும்போது ராகுல் வந்து காம்பவுண்டிங் எஃபெக்ட்டை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. போரிங்கா இருக்கிறதுனால யாருமே அதை கேட்கல. ஸோ யார் எப்படி போனா என்ன, நம்மளுடைய டிசிஷன் இதுதான், நம்மளுடைய விஷன் இதுதான் அப்படின்னு சொல்லி அவருடைய பிளானை எக்ஸிக்யூட் பண்றாரு.
இந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது மாதம் அவருக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 200 ரூபாய். பட் 2வது மாசம் அவருக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் 204 ரூபாய்ங்க. உங்களுக்கு அது பார்க்கும்போது கொஞ்சம் காமெடியா தெரியும். ஏன்னா இப்போ ஷேர் மார்க்கெட்ல எல்லாரும் எப்படி சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்க வந்து பார்த்துட்டு தான் இருக்கீங்க. பட் ராகுல் இத பத்தி பெருசா எடுக்கல. அவன் நினைச்சது இந்த 2% கிடைச்சதுன்னு சொல்லி அவன் திருப்பி திருப்பி ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறான். காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் இதை கண்டினியூஸா 10 வருஷத்துக்கு வந்து பண்றான். இப்போ அந்த 10,000 எவ்வளவா மாறி இருக்கும்? உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? கண்டிப்பா இருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அவர் இதை ஆரம்பிச்சதுக்கு காரணம் வந்து ஏதாவது ஒரு சேவிங்ஸ் வேணும். வாழ்க்கை வந்து ரிட்டையர் ஆகும்போது ஏதாவது ஒரு பெரிய கேபிட்டல் ரிட்டைர்மெண்ட் லைஃபுக்கு வேணும் அப்படின்னு தான் ஆரம்பிச்சாரு. ஸோ அந்த வகையில இதை வந்து ஒரு லாங் டேர்முக்கு கொண்டு போகலான்னு ஆசைப்படுறாரு. 10,000 தான் போறாரு. அதையே பார்த்தீங்கன்னா 2% க்ரோத் பண்ணிட்டே போறாரு. ஸோ 10வது வருஷத்தோட முடிவுல அவர் கையில பார்த்தீங்கன்னா 1,07,000 ரூபாய் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 10 வருஷத்துல 1 லட்சம் தானா? இதுக்கு அவ்வளவு மெனக்கிடணுமா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்கறது எனக்கே புரியுது. இப்போ இந்த 10,000 1 லட்சம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு பெரிய சென்ஸாவே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். பட் அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு அவர் இதே ரிப்பீட் பண்ணா என்ன ஆகும்னு யோசிச்சு பார்த்தீங்களா? என்ன 1 லட்சமா இருக்கு, அடுத்து ஒரு 3 லட்சமா இருக்குமா, இல்ல ஒரு 5 லட்சம் ஆகிருக்குமா அப்படின்னு யோசிப்பீங்க. ஆனா அது கிடையாது. அந்த 1 லட்சம் வந்து நெக்ஸ்ட் ஒரு 10 வருஷத்துல 11,58,000 ரூபாய்ன்ற ரேஞ்சுக்கு உயர்ந்திருக்கும். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், 1 லட்சம் ஆகுறதுக்கு 10 வருஷம் அப்படின்னா அடுத்த 10 வருஷத்துல உங்களுக்கு 1%க்கு 2% போட்டா மாசத்துக்கே 2,000 ரூபாய் ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து கேபிட்டல் கூட ஆட் ஆன் ஆக கேபிட்டல் பெருசாகி உங்களுக்கு 11,58,000 ரூபாய் சாத்தியம். ஸோ இந்த வயசு வரும்போது 22 வயசுல ஆரம்பிச்சாரா, 10 வருஷம் போது 32 வயசு ஆயிருக்கும். இங்க வரும்போது 42 வயசு ஆயிடுச்சு. அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு அவர் இதை வந்து கண்டினியூ பண்றாரு. ஸோ அவருடைய 52வது வயசுல இந்த கேபிட்டல் எவ்வளவா மாறி இருக்கும்னு நீங்க சொல்றீங்க? 11 லட்சம் இருக்கா? மிஞ்சி போனா ஒரு 25 லட்சம், ஒரு 50 லட்சம் இருக்கும்னு நீங்க கணக்கு போடுவீங்க. பட் ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்க வந்து ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அவருடைய 10,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் 30 வருஷம் தொடர்ந்து பண்ணதுனால அவருடைய கேபிட்டல் 1,24,00,000 அளவுக்கு மாறி இருக்கும். எஸ், இதுதான் காம்பவுண்டிங் உடைய விளைவு. இந்த கிராஃபை பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும். 10,000 360 மாசத்துக்கு அவர் இதே மாதிரி ட்ரேட் வந்து பண்ணிட்டு இருக்காரு. வெறும் 2%க்கு சரிங்களா? அவர் மொத்தமா கான்ட்ரிபியூட் பண்ணது 10,000 ரூபாய். அவருக்கு கிடைச்ச லாபம் 1,24,65,000 ரூபாய் அவருக்கு வந்து கிடைச்சிருக்கு. மாசத்துல அவருக்கு 200 ரூபாய் லாபம் கிடைக்குது சரிங்களா? 2வது மாசம் 204. இப்படியே கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 30வது மாசத்துல 355 ரூபாய் ஒரு மாசத்துக்கு அவருக்கு வந்து ரிட்டர்ன் வந்து கிடைக்குது. ஸோ ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் போக போக அவருடைய 60வது மாசம் அவருக்கு 643 ரூபாய் கிடைச்சிருக்கு. ஸோ தட் மீன்ஸ் முதல் மாசம் அவருக்கு 200 ரூபாய் கிடைச்சது. ஆனா 60வது மாசம் அவருக்கு 640 ரூபாய் கிடைச்சிருக்கு. அதாவது அவர் கிடைச்ச ரிட்டர்ன்ஸ் வந்து 3x பெருகி இருக்கு. ஸோ அப்படியே போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் வருது. 120 மாசத்துக்கு அவருக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் 2,000 ரூபாய்க்கு மேல. அப்படியே இன்னும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி போனோம் அப்படின்னா 200வது வருஷம் வந்துருச்சு. அவருக்கு கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ் 10,291. இதே மாதிரி போக 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 லாஸ்டா அவருக்கு கிடைக்கிறது 2,44,000 ரூபாய் ஒரே மாசத்துக்கு ரிட்டர்னா கிடைக்குது. ஓகேவா? ஸோ 52வது வயசுல அவர் குவிட் பண்ணும்போது அவருக்கு கடைசியா கிடைச்ச ரிட்டர்ன்ஸ் 2,44,619 ரூபாய். மாசம் அவருக்கு கிடைச்சது 200 ரூபாய். இந்த 200 ரூபாய்க்கும் 2,44,000 ரூபாய்க்கும் ஏன் என்ன ஏரோப்ளேனே வச்சாலும் எட்டாது இல்லைங்களா? அதிசயமா இருக்கு. பட் பினான்சியல் வேர்ல்ட்ல இது நடக்கும், இது பாசிபிள். அதனாலதான் நம்ம ஊருக்குள்ள 2%க்கு ஃபைனான்ஸ் விடுற எல்லாருமே ஒரு 30 வருஷத்துல மிகப்பெரிய பங்களா காருன்னு வாங்கி செட்டில் ஆகிறதுக்கான காரணமும் இந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட் இன்டைரக்டா அவர் வந்து பயன்படுத்திட்டே இருக்காங்க சரிங்களா? அது வந்து பாசிட்டிவ்ல வேலை செஞ்சுட்டு இருக்கு. பட் பேங்க் லோன் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா காம்பவுண்டிங் ரிப்பேர்ஸ்ல வந்து வேலை செய்யும். இதனால நீங்க பணக்காரனே ஆக முடியாது, டிராப்ல சிக்கிப்பீங்க. ஸோ இதுதான் காம்பவுண்டிங் எஃபெக்ட் நமக்கு நடக்கிறது. பாசிட்டிவ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ்ன்றது நம்மளுடைய பார்வையை பொறுத்து இருக்கு. ஓகே, நான் 52 வயசோட நிப்பாட்டிட்டேன். வாட் இஃப் இது வந்து வாரன் பஃபட் மாதிரி 92 வயசு வரைக்கும் 99 வயசு வரைக்கும் இருந்தாருன்னா என்ன ஆகும்? இப்போ அவருக்கு வந்து 52 வயசு ஓகேவா? ஒரு 72 வயசு வரைக்கும் அவர் இதை கண்டினியூ பண்ணாரு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஒரு 20 வருஷம் சேர்த்து அவர் பண்ணோம் சரியா? திஸ் இஸ் த ஃபிகர். இங்க பாருங்க, இவ்வளோ பெரிய ரிட்டர்ன்ஸ் அவருக்கு வந்து கிடைக்கும். ஷாக்கிங்கா இருக்கு இல்லையா? பட் இது நடக்குங்க. இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா
144 கோடியே 57,82,000 ரூபாய். 144 crores. இவரோட 70வது வருஷத்துல இவருக்கு கடைசி மாசத்துல கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ஷாக் ஆயிருவீங்க. அதுவே கிட்டத்தட்ட 2,83,48,000 ரூபாய் அளவுக்கு உயர்ந்துடும். 2.8 crores இவருக்கு கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் 10,000த்துல ஆரம்பிச்சது படிப்படியா பெருகி இருக்கு. சோ யாராவது இந்த 200 ரூபாயை பார்த்தோன்னே சிரிச்சிருப்பீங்க. ஆனா 2,80,00,000 பார்க்கும்போது சிரிக்க மாட்டீங்க. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே சின்னதா ஆரம்பிச்சு பெருசா வளரணும் அப்படின்னாலே அது ஒரு கேலியாகவும் ஒரு டவுட் ஆகும். இல்ல அத்தனை வருஷத்துக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அசால்ட்டும் வந்து இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பட் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திக்கோங்க, எல்லாருக்குமே ஆலமரம் தெரியலையா? இந்த ஆலமரம் பெருசாகி விழுது போட்டு அந்த விழுது மீண்டும் எழுந்து அதுக்கு வந்து சப்போர்ட்டா இருக்கும். சரிங்களா? ஆலமரத்துல பார்த்தா தெரியும். பட் இந்த ஆலமரத்துடைய விதை பார்த்திருக்கீங்களா? இத்தனூண்டு ஒரு கடுகு அளவுக்கு தான் இருக்கும். ஆலமரத்துடைய விதைலாம் பார்த்தீங்கன்னா கடுகு மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கடுகு மாதிரி இருந்த விதையில இருந்து தான் மிகப்பெரிய விருட்சம் வந்து உருவாகுது. ஸோ இதே தான் காம்பவுண்டிங்ல நடக்குது. அதனால காம்பவுண்டிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா நீங்க வந்து பயன்படுத்திக்கணும். இந்த காம்பவுண்டிங் சரியா வேலை செய்யறதுக்கு 3 பேராமீட்டர்ஸ் இருக்குங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் வந்து ஏர்லியர். நீங்க எவ்வளவு சீக்கிரமா ஆரம்பிக்கிறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு பெனிஃபிட். இரண்டாவது டைம். எவ்வளவு டைம் நீங்க கொடுக்குறீங்க? இப்போ ராகுல் 10 வருஷம் மட்டும் டைம் கொடுத்தாருன்னா வெறும் 1,00,000 தான் அவருக்கு கிடைச்சிருக்கும். பட் 50 வருஷம் அதை வந்து தொடர்ந்து பண்ணதுனால அவருக்கு கிட்டத்தட்ட 144 கோடி ரூபாய் கிடைச்சிருக்கு. அண்ட் தென் growth ரேட். இப்போ ராகுல் வந்து வெறும் 2% நிப்பாட்டிட்டாருங்க. மாசத்துக்கு 2% நிப்பாட்டிட்டாரு. ஆனா ஷேர் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா ஸ்விங் ட்ரேட் பண்றவங்க மாசம் 8ல இருந்து 20% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் வந்து அசால்ட்டா எடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய ராகுலும் 6% ரிட்டர்ன்ஸ் மாசம் ஆவரேஜா எடுக்கிறாருன்னு வச்சுப்போம். 10 வருஷத்துல அவருக்கு கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1,08,00,000 ரூபாய் ஒரு கையில இருக்கும் 10 வருஷத்துல. இதுவே வாட் இஃப் அவர் வந்து 20 வருஷத்துக்கு நடத்திருந்தாரு அப்படின்னா வெறும் 240 மாசத்திலேயே அவர்கிட்ட 118 கோடிக்கு மேல 1,184 கோடி அளவுக்கு அவருடைய கேபிட்டல் வந்து பெருசா இருக்கும். ஸோ 240 மாசம் ஒரு மாசத்துக்கு மினிமம் 6% அவரேஜ் ரிட்டர்ன்ஸ் அவர் ஜென்ரேட் பண்ணியிருந்தாரு அப்படின்னா அவர்கிட்ட 1000 கோடிகள் இருக்கும் 20 வருஷத்துல. ஸோ நீங்க எந்த அளவுக்கு நாலேஜை கெயின் பண்ணிட்டு இதுல வந்து ஈடுபடுறீங்க அப்படின்றது முக்கியம். ஸோ ஃபர்ஸ்ட் 3 பேராமீட்டர்ஸ் ரொம்ப முக்கியம் காம்பவுண்டிங்ல. ஃபர்ஸ்ட் ஏர்லியர், எவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிக்கிறீங்க. டைம், எவ்வளோ டைம் கொடுக்குறீங்க. அண்ட் தென் growth ரேட். இது மூணுமே காம்பவுண்டிங்கோட மேஜிக்கை டிசைட் பண்ணுது. இப்போ வாரன் பஃபெட்டை பொறுத்த வரைக்கும் அவர் 11 வயசுல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பட் இப்போ அவர்கிட்ட போய் கேட்டாலும் அவர் என்ன சொல்லுவார்னா, நான் ரொம்ப லேட்டா ஆரம்பிச்சிட்டேன், இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா ஆரம்பிச்சிருந்தா கரெக்டா இருக்கும் அப்படின்னு. பாத்தீங்களா, நமக்குள்ள 20-25 வயசுல தான் ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி தெரியுது. ஆனா அவரு 11 வயசுல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டு இப்போ அதுவே லேட் அப்படின்னு சொல்றாரு. ஸோ பாயிண்ட் நீங்க எடுத்துக்கோங்க. ஸோ இந்த 3 பேராமீட்டர்ஸையும் நீங்க வந்து பிக்கப் பண்ணிட்டு ட்ரேட் வந்து பண்ணினா எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ காம்பவுண்டிங்னா என்ன, அது எவ்வளவு பெரிய அமௌண்ட்டை கொடுக்குது, ஸ்னோபால் எஃபெக்ட் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்துட்டோம். இப்போ சிப்பை பத்தி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எஸ்ஐபில வர்ற 843 ரூல்லாம் என்ன, அது எப்படி வேலை செய்யுது, அண்ட் எஸ்ஐபிக்கும் லம்சமுக்கும் என்ன டிஃபரன்ஸ், எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் வந்து மாறுபடுதுங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெண்டுக்கும் ஆன கம்பேரிசன் வந்து நான் போட்டிருக்கேன். இப்போ இந்த 843 அப்படிங்கிறது முதல் 8 வருஷம், அதுக்கு அடுத்து வர 4 வருஷம், அதுக்கு அடுத்து வர 3 வருஷம். அப்படி பார்க்கும்போது 8 + 4 + 3 = 15 வருஷம். ஓகேங்களா? ஓகே, அப்படி பார்த்துதான் இந்த 15 வருஷத்துக்கான ஒரு டேபிள வந்து நான் போட்டிருக்கேன். இப்போ சிப் எடுத்துப்பாங்க. சிப்ல பாத்தீங்கன்னா மாதம் 100 ரூபாய் ராகுல் வந்து இன்வெஸ்ட் பண்றாரு எஸ்ஐபில. வருஷத்துக்கு 15% ரிட்டர்ன்ஸ் அந்த எஸ்ஐபி கொடுக்குதுன்னு வச்சுப்போம். இது 15% எப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஸ்டாக் மார்க்கெட் இண்டெக்ஸ் 15% ரிட்டர்ன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா காம்பவுண்டிங் ஆவரேஜ் growth ரேட்டா கொடுத்துருக்கு. மீன்ஸ் சிஏஜிஆரா கடந்த 25 வருஷத்துக்கு கொடுத்தது 15%. அதை தான் நான் சிப்புக்கு வந்து எடுத்திருக்கேன். ஓகே, இந்த சிப்ல 15% ரிட்டர்ன் கிடைக்கும் போது மாதம் 100 ரூபாய் போட்டிருக்காரா? சோ 12 மாசத்துக்கு 1,200 ரூபாய். சோ 1,200 கூட இன்ட்ரெஸ்ட் ஆன 115 ரூபாய் ரிட்டர்ன்ஸ் ஆன இந்த 115 ரூபாய் சேர்க்கும் போது 1,315 அளவுக்கு கேபிட்டல் உயருது. அதுக்கு அடுத்த வருஷம் 16,700. அதுக்கு அடுத்து வர்ற 12வது வருஷம் கழிச்சு பார்க்கும்போது 35,000 அளவுக்கு அவருடைய எஸ்ஐபி வந்து பெருசா இருக்கும். அப்புறம் 15 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது அந்த எஸ்ஐபி 57,910 ரூபாய்ன்ற அளவுக்கு உயர்ந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே,
இது வந்து எஸ்ஐபில வருது. இந்த எஸ்ஐபில சொல்றபடி முதல் 8 வருஷத்துக்கு நம்மளுடைய பணம் மிகப்பெரிய ரிட்டர்ன்ஸை கொடுக்கவே கொடுக்காதுங்கிறது எல்லாருடைய கருத்தா இருக்கு. ஸோ இதுக்கு நீங்க 12th டேபிள் தெரிஞ்சிருந்தாலே உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். சிப்பை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு வருஷத்துக்கு 1200 ரூபா ஒரு இன்வெஸ்ட் வந்து பண்ணியிருக்காரு. ஓகே, இது வந்து 5 வருஷத்துல 6000 ரூபாய் அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் மட்டுமே பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் கணக்கு சேர்த்து பார்த்துக்கோங்க. 8400 ரூபாய் அவர் வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ணியிருப்பாரு. 8400 ரூபாய்க்கு 8 வருஷம் கழிச்சு பார்த்தோம்னா 16778 ரூபாய் வந்திருக்கு. பட் 12வது வருஷம் கணக்கே வேறங்க. 16000 ரூபாயில இருந்த ரிட்டர்ன்ஸ் 35000 ரூபாய் அளவுக்கு மாறி இருக்கு. அப்படி பார்க்கும்போது 12 வருஷத்துக்கு அவர் 14400 ரூபாய் இன்வெஸ்ட் வந்து பண்ணியிருக்காரு. அந்த 15 வருஷத்துடைய முடிவுல பார்க்கும்போது அவர் 18000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ ஆக மொத்தம் 15 வருஷத்துக்கு சேர்ந்து அவர் சிறுக சிறுக சேமிச்ச அமௌண்ட் 18,000 ரூபாயை இன்ஜெக்ட் பண்ணிட்டே வந்திருக்காரு. அது அவருக்கு 57,910 என்ற அளவுக்கு ரிட்டர்ன்ஸை கொடுத்திருக்கு. ஸோ சிப்பை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு இது வந்து கரெக்ட் ஆயிருச்சுங்க. முதல் 8 வருஷத்துக்கு மிகப்பெரிய ரிட்டர்ன்ஸ் கிடையாது, எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. அதுக்கு அடுத்து வந்து 4 வருஷத்துல பாத்தீங்கன்னா சிப்ல வந்து அந்த அமௌண்ட் டபுள் ஆகியிருக்கு. ஓகேங்களா. அதுக்கு அடுத்து வந்து 3 வருஷத்துல அது அப்படியே 70% growth வந்து ஆகியிருக்கு. பணம் எவ்வளவு வேகமா வளர்ந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்க. டபுள் ஆனதுக்கு முதல் 8 வருஷம் ஆயிருக்கு. 8000 போட்டு 16,000 இருக்கு. அடுத்த 4 வருஷத்துலயே அது வந்து டபுள் ஆயிருச்சு. ஓகேங்களா. அதுக்கு அடுத்த 3 வருஷத்துலயே முக்கால்வாசி வந்து டபுள் ஆயிருச்சு. ஸோ இதுதான் எஸ்ஐபில சொல்லப்படுற 843 ரூல் உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுது. இப்போ லம்சம் வந்து பார்ப்போம். லம்சம்ல முதலே 10,000 ரூபாயை இன்வெஸ்ட் பண்ணியாச்சுங்க. 15% ரிட்டர்ன்ஸ்ல. முதல் 8 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது 10,000 ரூபாய் 30,000 ரூபாய் அளவுக்கு மாறி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 4 வருஷம் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா 53,502 ரூபாய் வந்திருக்கும். அதுக்கு அடுத்து 81,370 ரூபாய் வந்திருக்குங்க. ஸோ என்னதான் பார்த்தாலும் உங்களுக்கு வந்து சிப்பை விட லம்சம் ரொம்ப பெட்டரா தெரியும். பட் சேலரிடு பர்சன் என்ன பண்ணுவாங்க? ஒரு மிடில் கிளாஸ் பையனா இருக்கீங்க, உங்களுடைய வருமானத்தை வச்சுதான் உங்களுடைய குடும்பமே வாழுது அப்படிங்கும்போது மிகப்பெரிய அமௌண்ட்டை சேமிச்சு எஸ்ஐபில போட முடியாது, இல்ல மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டாக் மார்க்கெட்ல போட முடியாது. ஸோ மாதம் 100 ரூபான்றது ரீசெண்டான ஒரு அமௌண்ட் இல்லைங்களா? அந்த 100 ரூபாயை தான் ராகுல் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அந்த 100 ரூபாய் அவர் செலவு பண்ணிருக்கலாம், என்ன வேணா பண்ணிருக்கலாம், ஒரு பிரியாணி சாப்பிட்ற காசுன்னு கூட போட்டுக்கலாம். எப்படி போட்டாலும் அவருக்கு வந்து 57,000 ரூபாய் சேவ் ஆயிருச்சு. அது 843 ரூல் படி பார்த்தோம் அப்படின்னா அவருடைய அமௌண்ட் வந்து இந்த ஒரு ரேஷியோல டபுள் ஆகிட்டே வந்திருக்கு. அதே மாதிரி ஒரு 10,000 ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா நீங்க லம்சம்லையும் போடலாம், தப்பு இல்லை. ஆனா ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் உங்களுக்கு எது பெட்டர் ரிட்டர்ன்ஸை கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லம்சம் தான் கொடுக்குது. நீங்க அதிகமான அமௌண்ட் ஃபர்ஸ்டே போட்டதுனால. ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம், எவ்வளோ பணம் போட்டு எவ்வளோ கரெக்டான பணத்தை போட்டு எவ்வளோ நாட்கள் நீங்க வெயிட் பண்றீங்க அப்படிங்கிறது தான் உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் அண்ட் சக்சஸை வந்து ஷேர் மார்க்கெட்ல டிட்டர்மின் பண்ணுது. ஸோ அதனால உங்ககிட்ட பணம் அதிகமா இருக்கோ கம்மியா இருக்கோ முடிஞ்ச அளவுக்கு எஸ்ஐபி பண்ணுங்க, சரிங்களா. அதுக்கப்புறம் பணம் இருந்துச்சுன்னா லம்சம் பண்ணுங்க. உங்களுக்கு நிறைய நாலேஜ் இருந்துச்சுன்னா மாசத்துக்கு 2% ட்ரேட் கூட பண்ணுங்க. லைஃப் ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா மாறிடும். இந்த வீடியோல காம்பவுண்டிங் எஃபெக்ட்டை பத்தி எனக்கு தெரிஞ்சதை எனக்கு புரிஞ்ச ஒரு கோணத்துல நான் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கேன். ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ இந்த வீடியோல நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறத ரீகேப் மாதிரி பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோல நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தது ராகுலோடைய அந்த 2% ஜேர்னி. அதுல நம்ம கத்துக்கிட்ட விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 பேராமீட்டர்ஸ் கத்துக்கிட்டோமா. பேராமீட்டர்ஸ் என்ன? ஏர்லியர், டைம் அண்ட் growth ரேட். ரெண்டாவது சிப்ல வர்ற 843 ரூலை பத்தி சொல்லியிருந்தேன். முதல் 8 வருஷத்துக்கு மிகப்பெரிய வளர்ச்சி இருக்காது, ஆனா அதுக்கடுத்து வர 4 வருஷத்துல அது டபுள் ஆகும். 4 வருஷத்துல டபுள் ஆன அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த 3 வருஷத்துல டபுள் ஆகும். இதுதான் 843 ரூல். அண்ட் தென் எஸ்ஐபி பெருசா சரி நல்லதா, லம்சம் நல்லதான்னு பார்க்கும்போது ரெண்டுமே நல்லது தான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. ஸோ அதனால ஏதோ ஒரு வகையில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலே போதும், அந்த பணம் வளர ஆரம்பிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.